ஹாய்ங்க. ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற அதிகபட்ச பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பிகினராக இருக்கிறவங்க எல்லாருமே புதுசாக ஒரு சிசர் வாங்கியிருப்பாங்க. அது வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இல்லை 1 வீக் தான் ஆச்சு. ஆனால் வாங்கினதுமே என்னமோ தெரியல, நல்லா கட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஏனோ கட் பண்ணல, என்ன கம்ப்ளைண்ட்டு எனக்கு புரியல அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா கட் பண்ணிட்டு இருந்த சிசர் பார்த்தோம்னா திடீர்னுட்டு கட் பண்ணாது. நம்மளும் அவசரத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், முடியாது. இதில் சின்ன ஒரு விஷயந்தான். இப்போ வர்ற சிசர் எல்லாத்துலேயுமே இந்த நட்டு மோல்டல் டைப்பு இல்லைன்னா வெல்டிங் டைப்புன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நார்மல் சிசர்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். இது லூஸ் ஆச்சு அப்படின்னோம்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடில் இந்த 2 சிசருக்கும் ஆனால் இந்த சென்டரில் இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா. இந்த கேப் தெரியும் போது உங்களுக்கு கட் பண்ணும்போது துணி உள்ளே பூந்து வருமே தவிர உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு ஆகாது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணணும். நல்லா இந்த சைடு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த சிசரையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டா தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு. இது நல்லா அந்த லூஸ் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக வச்சுருங்க. உங்களால் கையில் வைக்க முடியலைன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை இந்த மாதிரி இதை எடுத்து நல்லா டைட் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கையிலேயே வச்சாலே போதும். உங்களுக்கு நல்லா டைட் வச்சிட்டிங்கன்னா இதில் அந்த கேப்புங்கிறது வராது. நீங்கள் சிசரை தள்ளி பார்த்தாலும் அந்த கேப் வராது. உங்களுக்கு நார்மலாக கட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு ப்ராப்ளம், அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நல்லா கட் பண்ணிட்டு இருந்த சிசர் திடீர்னு மேல் ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு கட் ஆகிறது பதம் போயிடும் சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ப்னஸ் போயிடும் சொல்லுவாங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத, ஏன்னா பதம் பிடிக்கிறதுக்கு ஆள் வரணும். அப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அதை பதம் பிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன், செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா?